இது இப்படித்தான் இருக்கும். மஞ்சள் கலர்ல, அதாவது ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். அது பேர் பிளாக் பாக்ஸ்னா அந்த சம்பவத்துக்காக இது நம்ம எடுக்கப்படுறதுனால இதுக்கு பேருக்கு அப்படி வந்துருச்சு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷாக் ப்ரொடெக்ஷன், ஷாக் அது எந்த அளவு தாங்குதுன்னு சொல்றேன். தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆஃப்டர் ஷெல். இது வந்து அந்த பீக்கன். இந்த பீக்கன்ங்கிறது வந்து ஒரு அது எங்க இருக்குன்னு லொக்கேட் பண்ற ஒரு அப் டு 4 கிலோமீட்டர் முடிய அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது வந்து 1100 சென்டிகிரேட். அந்த 1100 சென்டிகிரேட் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த அகமதாபாத்ல எக்ஸ்போர்ட் ஆச்சு பாத்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் அவ்வளோ ஃபியூலும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்ப கிரியேட் ஆகிற டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர்ல 1 மணி நேரம் ஒன்னும் ஆகாது. அதுக்குள்ள யூஸ்வலா வந்து நம்ம ரெஸ்கியூ ஆயிரும். அது அதுக்குள்ள இந்த அதனுடைய டெம்பரேச்சரும் குறைஞ்சு போயிடும், அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும். பிளஸ் நம்ம நார்மல் ஹை டெம்பரேச்சர்ல எரியற இடத்துல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தாங்கும். அதே மாதிரி இதனுடைய அந்த ஃபோர்ஸ், ஜி ஃபோர்ஸ் வந்து 3700 அளவுக்கு அது வந்து ஜி ஃபோர்ஸ். அதை கம்பேர் பண்ணணும்னா ஒரு பெரிய ஒரு 20-30 டன் லாரியை கற்பனை பண்ணிக்கோங்க. 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாறை மேல வந்து எந்த பிரேக் இல்லாத மோதனா அது என்ன இம்பாக்ட் இருக்குமோ அந்த இம்பாக்ட தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அவ்வளவு பெரிய இம்பாக்ட் தாண்டது. அதே மாதிரி வந்து இதனுடைய அந்த சுத்தி இருக்க 870 PSI பிரஷர் பர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப நார்மலா இப்ப நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, பூமியில வந்து நமக்கும் பிரஷர் இருக்கு, எல்லாம் சுத்தி இருக்கு. அது வந்து ஒரு 14 பாயிண்ட் சம்திங் PSI தான் இருக்கு. இது மாதிரி எத்தனை மடங்கு இதை கம்பேர் பண்ணி இந்த PSI வந்து நான் வந்து கம்பேர் பண்ணணும்னா அந்த PSI அப்ளை பண்ணனா ஒரு பெரிய காரை ஒரு சின்ன டப்பாவா மாத்திரலாம். அந்த அளவுக்கு நசிக்கிறோம். அவ்வளவு ஃபோர்ஸை வந்து எல்லா டைரக்ஷன். அதனாலதான் கடல்ல வந்து 20,000 அடிக்கு கீழே போனா கூட இந்த பிளாக் பாக்ஸ் சொன்னாங்க